நம்முடைய இணைப்பில் நமது நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் இருக்கிறார். இந்த அமைச்சர்களினுடைய அவசர ஆலோசனை கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? நிச்சயமா இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கு மேல் நடக்கின்ற இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இன்றைக்கே 3வது ஒரு ஆலோசனை கூட்டம் என்று பார்க்க வேண்டும். அமைச்சர்கள் அளவில் இன்று காலையில் தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அப்போதும் கூட கட்சியினுடைய இந்த இணைப்பு குறித்து பேசப்பட்டு வந்தது. அந்த கூட்டத்தில் 15 அமைச்சர்கள் இருந்தார்கள், மூத்த அமைச்சர்கள். முதலமைச்சர் எடப்பாடி, திரு பழனிசாமி உள்ளிட்ட அவரோடு திரு செங்கோட்டையன், மூத்த அமைச்சர்கள், அமைச்சரவையில் மூத்த அமைச்சர்களாக இருக்கிற திரு செங்கோட்டையன், திரு ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்களும், அதில் திரு வேலுமணி, திரு தங்கமணி உள்ளிட்டவர்களும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு இன்று மாலை ஒரு ஆலோசனை கூட்டமும் நடந்தது. அந்த கூட்டத்திலும் திரு தம்பிதுரை உள்ளிட்டவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். 2-3 விஷயங்களை தொடர்பு படுத்தி நாம் பார்க்க முடியும். இன்று காலையிலிருந்து நடக்கின்ற இந்த நிகழ்வுகள்ல காலை திரு ஓ பன்னீர்செல்வம் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது எந்தவித நிபந்தனையும் இன்றி 2 அணிகளையும் சேர்வதற்கான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று மாலை தம்பிதுரை பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அவரும் இதே விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அப்படியானால் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், பேசுவோம் என்கின்ற அந்த கருத்தை அவரும் முன்வைத்திருந்தார். இந்த சூழலில்தான் இன்றைக்கு இந்த அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடக்கிறது. நாளை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்னைக்கு வரும்படி முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அழைப்பு சென்ற நிலையில இன்னைக்கு அமைச்சர்கள் மட்டத்தில் இந்த கூட்டம் என்பது திரு தங்கமணியினுடைய இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலையும் மூத்த அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். திரு செங்கோட்டையன் உள்ளிட்ட திரு தங்கமணி, திரு வேலுமணி, அதே போல திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், திரு ஓ.எஸ். மணியன் உள்ளிட்ட அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பேசப்படுகின்ற தகவல்களாக 2 அணிகளாக பிரிந்து இருக்கிற இந்த அணிகள் ஒன்றாக சேர்ந்து இயங்க வேண்டிய தேவை அவசியம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது கட்சியினுடைய எதிர்காலம் கருதி, அதே போல ஜெயலலிதா அவர்களுடைய விருப்பமாக இருந்தது என்பதும் அவருடைய காலத்திற்கு பிறகும் அதிமுக மிக ஒரு உறுதியான ஒரு கட்சியாக தொடர வேண்டும், அந்த கட்சியினுடைய பணிகள் தொடர வேண்டும் என்பதாக அவருடைய விருப்பம் இருந்தது. அந்த அடிப்படையில் இந்த இணைப்பு என்பது அவசியமாகிறது என்பதாக இந்த அமைச்சர்கள் மட்டத்தில் இது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விரைவில் அமைச்சர்கள் திரு தங்கமணி உள்ளிட்டவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த நிகழ்வுகளில் இன்னொரு முக்கிய அம்சமாக பார்க்கப்பட வேண்டியதாக நேற்றைக்கு தஞ்சாவூரிலும் கூட சில அமைச்சர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். மிக நம்பகமான தகவலாக இருப்பதில் அப்போதும் அந்த அங்கே திரு மகாதேவன் அவருடைய அகால மரணத்தை ஒட்டி அந்த இறுதி சடங்கிற்காக சென்ற போது அதற்கு பிறகு வந்த நேரத்தில் சில முக்கியமான அமைச்சர்கள் அங்கே சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அங்கேயும் கூட திரு தங்கமணி, திரு KT ராஜேந்திர பாலாஜி, அதே போல நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை, அமைச்சர் சரோஜா உள்ளிட்டவர்கள் அந்த கூட்டத்தில் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகவும் கூட, தொடர் நிகழ்வாகவும் கூட இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. சட்டமன்ற உறுப்பினர்கள் அளவிலும் கூட இந்த மாதிரியான பேச்சுகள் அவர்களுக்கான தகவல்களாகவும் சென்று சேர்ந்திருக்கிறது. இந்த முக்கியமான திரு தங்கமணி அவர்களுடைய இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த கட்சியை இணைத்து கொண்டு செல்வதற்கு, கட்சியில் இருக்கிற இந்த பிளவை நீக்கி 2 அணிகளும் ஒன்றாக இணைந்து செல்வதற்கு, முக்கியமாக இந்த கட்சியினுடைய இப்போது தேர்தல் ஆணையத்தின் முன்னால் கட்சியினுடைய எதிர்காலம் இருக்கின்ற இந்த சூழலில் அப்படியான ஒரு நிலையை நாம் சந்திக்கிற இந்த நிலையில் கட்சியினுடைய எதிர்காலம் என்பது அவசியமாக இருக்கிறது. எனவே அந்த எதிர்காலத்தை கருதி 2 அணிகளும் இணைந்து செயல்படுவதற்கு நாம் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்து இன்றைக்கு அமைச்சர்களால் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான 2 அணிகளும் பல்வேறு கருத்து முரண்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வந்த நிலையிலும், ஒருவர் மீது ஒருவர் தேர்தல் ஆணையத்தில் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலிலும் ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு 2 அணிகளும் சேர்ந்து பயணிப்பதற்கு, ஒன்றாக ஒரே கட்சியாக சேர்ந்து பயணிப்பது என்பது தற்போதைய நிலையில மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று மூத்த அமைச்சர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள்ல கட்சியினுடைய ஆட்சி என்பது மிக முக்கியம். இந்த ஆட்சி என்பது 4 ஆண்டுகளுக்கும் நீடிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த ஆட்சி 5 ஆண்டுகளை நிறைவு செய்ய வேண்டும். அதற்கு 2 அணிகளும் சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து பேசி ஒரு முடிவை எட்டினால் மட்டுமே இது நிகழும். எனவே ஆட்சியை முழுமையாக கொண்டு சேர்ப்பதற்கு, ஆட்சியினுடைய
எதிர்காலத்திற்காக இந்த ஆட்சி இடையிலேயே எந்தவித இடைஞ்சலுக்கும் ஆளாகாமல் தொடர்ந்து செல்வதற்காக நாங்கள் இந்த முடிவுக்கு வருகிறோம் என்பதாக அமைச்சர்கள் இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அப்படியான விஷயங்கள் தான் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இரண்டு தரப்பிற்கும் வேண்டியவர்கள் இவர்கள் இருவரிடம் பேசியிருக்கிறார்கள். அந்த பேச்சினுடைய தொடர்ச்சியாகத்தான் திரு ஓ பன்னீர்செல்வம் இதற்கு தயார் என்று ஒரு அறிவிப்பினை காலை கொடுத்ததும், அதே போல மாலையில் திரு தம்பிதுரை பத்திரிகையாளர்களை சந்தித்து அதற்கான ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ஸ் கொடுத்ததும், இது எல்லாமே அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டு தரப்பிலிருந்தும் கடந்த சில தினங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால், அதாவது இந்த திரைக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கின்ற பேச்சுவார்த்தைகளுடைய தொடர்ச்சியாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. தமிழ் புத்தாண்டு அன்றும் கூட திரு டிடிவி தினகரன் இல்லத்துல இதே போன்று அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் அங்கே சென்று அவரை சந்தித்து அவரோடும் இந்த விவாதங்களை நடத்தினார்கள். இப்போது தற்போதைய ஹெல்த் மினிஸ்டர் திரு விஜயபாஸ்கர் இல்லத்துல வருமான வரி சோதனை நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அப்போது பேசப்பட்டது. திரு டிடிவி தினகரனே தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார், ஒரு கருத்து முரண்கள் இருந்தன, வாத பிரதிவாதங்கள் இருந்தன, எதிர்கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன என்பதாக சொன்னாரே தவிர மற்றபடி அங்கேயும் இது போன்ற கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கின்றன. தற்போது அமைச்சர் தங்கமணி வீட்டில் பெரும்பாலான அமைச்சர்கள் அங்கே இருக்கிறார்கள். அமைச்சரவையில் இருக்கின்ற பெரும்பாலான அமைச்சர்கள் திரு தங்கமணியுடைய இல்லத்தில் இதுக்காக இரண்டு அணிகளும் சேருவதற்கான வாய்ப்புகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாளை சட்டமன்ற உறுப்பினர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கு முன்னதாகவே கூட மிக விரைவில் சில மணித்துளிகளில் பத்திரிகையாளர்களை சந்தித்து தங்களுடைய முடிவு குறித்தும் இந்த இரண்டு அணிகளும் இணைவதற்கான தேவைகள் குறித்தும் மனக்கசப்புகளை களைவது குறித்தும் பேசுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அது குறித்து தான் தற்போது இந்த விவாதம் என்பது, தற்போது இந்த கலந்துரையாடல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. பூங்குழலி, இப்போ நாளைக்கு அதிமுக அம்மானியை சேர்ந்த அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சென்னை வர அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. இந்த சூழலில் அமைச்சர்களின் ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. இந்த இரண்டு நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினர்களை வரவழைப்பது என்பதும் கூட மிக, நீங்க இது போன்ற ஒரு போர்க்கப்பலை பார்வையிடுவதற்கு வாருங்கள் என்று இதற்கு முன்னதாக இப்படியெல்லாம் அழைப்புகள் கொடுக்கப்பட்டதில்லை. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சந்திப்பு என்பதும் இது இந்த அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்னதாக அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஒன்றாக கூடி இது குறித்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். திரு தங்கமணி அவர்களுடைய இல்லத்துல திரு வேலுமணி, அதே போல நிதியமைச்சர் திரு ஜெயக்குமார், அதே போல கல்வி அமைச்சர் திரு செங்கோட்டையன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கலந்து கொண்டிருக்கிறார். முதல்ல அத்தனை மூத்த அமைச்சர்களுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் அடுத்த கட்டமாக நகர்த்துவது பற்றி தான் அவங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்கள் சந்திப்பும் நடக்கும். அந்த சந்திப்புல இந்த தேவைகள் இரண்டு அணிகளும் சேர்ந்து இயங்குவதற்கான, இன்றைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு சென்னையில் இல்லை, அவர் அதே போல திரு டிடிவி தினகரனும் கூட இன்றைக்கு பெங்களூர் செல்வதாக கூறியிருந்தார் பத்திரிகையாளர்களிடம். திரு ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார். எனவே இந்த அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளில் அவர் நாளை சென்னை திரும்புவதாக தெரிகிறது. என்ன முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள், இதுல திரு ஓபிஎஸ் அணி முன்வைக்கின்ற முக்கியமான சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திருமதி சசிகலா அவர்களுடைய குடும்பத்தினருடைய இந்த குடும்பம் என்பது இருக்கக்கூடாது என்கிற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இடையிலிருந்து பேசுகின்ற அவர்கள் இருவருக்கும் பொதுவான நிலையிலிருந்து பேசுகின்ற சில தலைவர்கள் இந்த எந்த நிபந்தனைகளையும் விதிக்க வேண்டாம், அதையெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம், இப்போதைக்கு கட்சியினுடைய எதிர்காலம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டியிருக்கிறது, எனவே அதற்காக சில விஷயங்களை இப்போது விட்டுக் கொடுத்து செல்லலாம், நாம் தொடர்ந்து பேசுவோம் என்கிற இந்த கருத்துக்களை அவர்கள் முன்வைத்துதான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருக்கிறது. இது ஒரு 3-4 நாட்களுடைய பேச்சுவார்த்தைகள் பின்னணியில் நடந்து கொண்டிருக்கின்ற, அதாவது பல கடந்த சில வாரங்கள் ஆர்கே நகர் தேர்தல் ரத்து செய்யப்பட்ட பிறகு இது வேகமெடுத்த இந்த பேச்சுவார்த்தை என்பது, அதே போல வருமான வரித்துறை சோதனை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் வேகம் எடுத்தன.
ஆனால் கடந்த புத்தாண்டு தொடங்கி சித்திரை 1 தொடங்கி இந்த 14ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இது அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இரண்டு தரப்பிலிருந்தும் முக்கியமான கருத்துக்களும், இரண்டு தரப்பிலும் ஒருவர் சந்திப்புகளும் நடந்து கொண்டிருந்தன. இரண்டு தரப்பிலிருந்தும் மூத்த நிர்வாகிகள் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இரண்டு தரப்பிலும் வைக்கப்படுகின்ற நிபந்தனைகள், குறைந்தபட்ச நிபந்தனைகளை ஏற்பது, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து இந்த அணியை ஒன்றாக கொண்டு செல்வது உள்ளிட்ட அம்சங்களை பேசி அதன் அடிப்படையில் இப்போ இன்றைக்கு மட்டுமே 2 முறை அமைச்சர்கள் ஒன்றாக கூடி பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு தலைமைச் செயலகத்திலேயே 2 முறை இந்த சந்திப்புகள் நடந்தன. காலையில முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி தலைமையில் அமைச்சர்கள் சந்தித்து இது குறித்து பேசினார்கள். மாலையிலையும் தம்பிதுரை 2 முறையும் முதலமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் சந்தித்து பேசினார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தம்பிதுரையுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பதும் இன்று மாலை நடந்தது. எனவே இது எல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலையே இப்போ இன்னும் சில மணித்துளிகளில் இதற்கான ஒரு முடிவினை அல்லது என்ன விதமான இந்த இணைப்பு இருக்க போகிறது, இந்த இணைப்புக்கான தேவை என்ன, இந்த கட்சியினுடைய ஆட்சி நீடிப்பது, கட்சியினுடைய பலம் ஒன்றாக இருப்பது உள்ளிட்ட விஷயங்கள், அம்சங்கள் குறித்து திரு தங்கமணி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பது என்கிற அந்த முடிவையும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே விரைவில் அந்த அறிவிப்பும் வரும். அந்த அறிவிப்பு மூலமாக என்ன பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது, என்ன விஷயங்கள் பரிமாறப்பட்டது என்பதெல்லாம் நமக்கு உறுதியான தகவல்களாக வரும். ஆனால் நிச்சயமாக இந்த சூழலில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அதிமுக ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு இரண்டாக பிரிந்து, அதே போல தேர்தல் ஆணையத்திற்கு சென்று வந்தது உள்ளிட்ட வருமான வரி சோதனையை அமைச்சர்களை சந்திப்பது, அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள் போடப்பட்டிருப்பது என்று பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இந்த கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தம்பி மணிமாறன்.